வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு வீடியோல பார்த்தீங்கன்னா, இந்த சைட்ட தான் நம்ம பண்ண போறோம். ஏற்கனவே இது வந்து சின்ன பதிவா தான் போட்டிருந்தோம். ஏன்னா, இதில வந்து என்னென்ன வேலைகள் முழுசா பார்க்குறோம், எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்றதுக்கு தான் இந்த ஃபுல் வீடியோ. இப்போ பார்த்துக்கங்க, வீடு பூரா பார்த்துக்கங்க. ஏகப்பட்ட இடத்துல பொரிஞ்சு போயி, ரொம்ப பூச்சி உதிர்ந்து நிக்கிது. அத நம்ம என்னென்ன வேலைகள் பார்த்து என்ன பண்ண போறோம்? ஏன்னா, நல்லா ஃபுல்லா இந்த வீடியோ மட்டும் தயவு செஞ்சு பாருங்க. நான் எப்படி இருந்த வீட்ட புதுப்பிச்சு பெயிண்டிங் பண்ணி அலங்கரிச்சு கையில குடுத்துருக்கோம் அப்படின்றது தான் பார்க்க போறோம். இப்ப இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, பைப் லைன் செவுத்துல வந்து நம்ம 3 பைப்புக்கு மேல வந்துருச்சுன்னா, வலை கட்டி தான் பூசணும். இல்லாட்டி இந்த மாரி சின்ன கிராக்கா இருக்கும். பார்த்தீங்கன்னா, பைப் லைனே அந்த லைனே பூச்சியே கழட்டி எடுத்துட்டோம். அந்த அளவுக்கு பூச்சி மோசமான நிலையில இருக்கு. இப்ப ஆல்ரெடி நம்ம எல்லா வேலையும் பார்த்தீங்கன்னா, வாட்டர் ப்ரூஃபிங் தான் அதிக வேலை நம்ம பண்றோம். என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு பெயிண்ட் புரிஞ்சிருந்துச்சுன்னா, பெயிண்டிங்லேயே வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணணும்னா, அதுக்கு தக்கன பண்ணிருவோம். இல்ல பூச்ச தான் கழட்டி எடுக்கணும்னா, அதுக்கு தக்கன எவ்வளோ தூரம் புரிஞ்சிருக்கோ, அதுக்கு தக்கன மேல நம்ம கணக்கு பண்ணி, டெஸ்ட் பண்ணி எடுத்துட்டு தான், அதுக்கப்புறம் மத்த வேலைகள் பார்ப்போம். இப்போ பூச்ச பூரா உடைச்சு சுத்தம் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ 301ல நம்ம டிராக்டர் மிஷின்ல சிமெண்ட்ல கலந்து பேஸ் கோட்டு. அதாவது எல்லாமே ஒரே மாரி பண்ண மாட்டோம். அதே மெட்டீரியல்ஸ் பண்ணுவோம். ஆனா, எந்தெந்த இடத்துக்கு உப்பு புரிஞ்சிருக்குன்னா, அதுக்கு தக்கன லிக்விட் கலப்போம். இல்ல பூச்சி புரியுது, சிமெண்ட் கம்மியா போட்டாங்கன்னா, அதுக்கு தக்கன லிக்விடு. அந்த மாரி ஒவ்வொன்னா கணக்கு பண்ணி தான் நம்ம கலக்கிறோம். இப்போ ஏற்கனவே 301 போட்டு, அதுக்கு மேல பார்த்தீங்கன்னா, 2 கேர் பண்றோம். ஏன்னா, எந்தெந்த இதுக்கு எப்படி எத்தனை கோட்டிங் பண்ணணும், ஏது பண்ணணும்னு அந்த விவரம் பண்ணி தான் பண்ணுவோம். இப்போ பூச்சி உடைச்சு கழட்டி எடுக்கணும்னா, அனுபவம் உள்ள ஆள வச்சு தான் உடைப்போம். ஏன்னா, சில இடத்துல வாட்டர் லைன் வரும், கரண்ட் லைன் வரும். அத கணக்கு பண்ணி தான் நம்ம உடைப்போம். இப்போ 2 கோட்டிங்குமே டாப் கோட்டு, பேஸ் கோட்டு, டாப் கோட்டு எல்லாம் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, பூச்சி பூச போறோம். அதுலயும் பார்த்தீங்கன்னா, ஒரு லிக்விட் கலந்து சிமெண்ட் பால்ல க கலந்து தான் நம்ம அடிச்சுட்டு தான் பூச போறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு தக்கன வேலைகள் பூச்சி பொரியிறதுக்கு தக்கன, இப்போ இந்த இடத்தலாம் பார்த்தீங்கன்னா, எப்படி பார்டர் இருந்துச்சோ அதே மாரி பூசியே கொண்டு வந்துருவோம். இப்போ இந்த லைன் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இந்த மாரி வலை கட்டி ஏற்கனவே அவங்க பூசியிருக்கணும். அது பூசாதனால ஒரு கிராக்கா தான் இருந்துச்சு. ஆனா உடைச்சு பார்த்தா இவ்வளோ தூரம் வருது. ஏன்னா நம்மள மது சஸ்தாவ பொறுத்தளவு ஒரு சின்ன கிராக்கு சும்மா உதிருது அப்புடின்னா விட்டுற மாட்டோம். அத உடைச்சு பார்ப்போம். எந்த அளவுக்கு பூச்சி போகுதோ அவ்வளோ தூரம் அங்க கரெக்ட்டா எடுத்துட்டு தான் ரிமூவ் பண்ணிட்டு தான் வேல பார்ப்பேன். ஏன்னா நம்மகிட்ட ஒர்க்குக்கு தான் வருது. அப்படின்றப்ப நம்ம எந்தெந்த இடத்துல எவ்வளோ தூரம் புரியுது, என்ன பிரச்சனை இருக்குன்னு அத கம்ப்ளீட்டா எல்லாமே செக்கப் பண்ணிட்டு தான் உடைச்சு, பூசி எல்லாம் பேக்கிங் பண்ணி முடிச்சுட்டு தான் கையில குடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா, எல்லாமே பூசி ஆல்ரெடி முடிச்சுட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒயிட் வாஷ். ஒயிட் வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ஆல்ரெடி இந்த வீடு பூரா செவுரு பூரா பட்டி பார்த்துருக்கு. அப்படின்னா ஒயிட் வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டேம்ப் ப்ரூஃப் ஏசியன்ல. ஏன்னா நம்ம பட்டி பார்க்குறனால ஒயிட் சிமெண்ட் அடிச்சுட்டு, டேம்ப் ப்ரூஃப் அடிச்சுட்டு தான் பார்க்கணும். டேம்ப் ப்ரூஃப் அடிச்சுட்டு நம்ம பட்டி பார்த்தோம்னா, இந்த ஜாயிண்ட் கியிண்ட் எதுவுமே தெரியாது. ஏன்னா பழைய பூச்சுக்கும், புது பூச்சுக்கும் வித்தியாசம் தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு தான் நம்ம அதனால தான் நம்ம எல்லா வேலையுமே மொத்தமா நம்மளே எடுத்து பார்க்குறோம். அதாவது உடைச்சு பூசுறதுலேருந்து பெயிண்டிங் வரைக்கும், தர பாலிஷு, வீ வீட்ட பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, ஏ டூ இசட் என்னென்ன வேலைகள் இருக்கோ அத பூரா பண்ணி குடுத்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா, தர வந்து இந்த மார்பிள்ல பூரா ஓட்டை ஓட்டையா இருக்கு. ஏற்கனவே சின்ன பதிவு போட்டிருந்தோம். அதில பார்த்துருப்பீங்க. இந்த தர வந்து எவ்வளோ எவ்வளோ ஓட்டையா ரொம்ப மோசமான நிலையில ஆயிப்போச்சு. இத சரி பண்ண முடியுமானா, அதையும் கண்டிப்பா சரி பண்ண முடியும். ஃபர்ஸ்ட்டு 1ஆம் நம்பர போட்டு சில்லு சில்லா இருக்கத பூராமே எடுத்துடுறோம். மிஷின போட்டு எடுத்துட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது விலை கூடுன பேஸ்ட் தான். இந்த பேஸ்ட்ட நம்ம அந்த கேப்புக்கு பூரா எல்லாம் வலிச்சு எடுத்துட்டு, மறுபடியும் மிஷின்ல நம்ம பாலிஷ் பண்ணிடுறோம். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அடுத்து எல்லாம் பண்ணிட்டு செகண்ட் கோட்டு. ஏன்னா, நம்ம பாலிஷ் போடுறதுக்கு முன்னாடி எல்லாமே வேலைய முடிச்சு ஃபர்ஸ்ட் கோட் வரைக்கும் அடிச்சு நிப்பாட்டிட்டோம். செகண்ட் கோட்டு அவங்க பாலிஷ் பண்ணதுக்கப்புறம் தான் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா, பார்த்துருப்பீங்க இந்த வீடு எவ்வளோ மோசமான நிலையில் பூச்சி உதிர்ந்து ரொம்ப மோசம் பழைய வீடா இருந்துச்சு. இப்போ வந்து புது வீடா ஆக்கி கையில குடுத்துட்டோம். ஏன்னா, மறு சஸ்தா பொறுத்தளவு எத்தன வருஷம் வீடா இருந்தாலும் சரி பண்ணி கையில குடுக்குறது தான் நம்ம வேல. அதாவது மெயினா என்னன்னு கேட்டீங்கன்னா, வாஸ்து சரியில்லையா? வாஸ்து சரி பண்ணி வாசப்படிய மாத்தி வைக்கணும்னா, மாத்தி அமைச்சு தருவோம். இல்ல வேற ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு நம்ம மாத்தணும் கிச்சனு, இல்ல டைனிங் ஹாலு எதுவும் ரூம் எதுவும் மாத்தணும்னா, எல்லாமே மாத்தி குடுத்து, இந்த மாரி பெயிண்டிங் பண்ணி புதுசா கையில குடுத்துருவோம். ஏன்னா, நம்ம வேல பார்க்குறது எந்த தடையுமே தெரியாது. ஏன்னா, நம்ம வீடாடா! அப்படின்ற மாரி தெரியிற மாரி தான் நம்ம மரு சஸ்த பொறுத்தளவு வேல பார்த்து ஃபினிஷிங் பண்ணி பக்காவா கையில குடுத்துருவோம். ஏன்னா, இந்த மரு சஸ்தா வேலைய பொறுத்தளவு நம்ம எல்லாமே வாட்டர் ப்ரூஃபிங் தான். ஏன் இந்த வேலையில எடுத்துருக்கோம்னா, ஏன்னா பெயிண்ட் மட்டும் உதிர்ந்துச்சுன்னா, அத என்ன சரி பண்ணி நம்ம பண்ணலாம். அதுக்கு தக்கன வேல. இல்ல பூச்சி உதிருதுன்னா என்ன பண்ணி தரணும். அதுக்கு தக்கன வேல. இப்போ கிச்சன்னா பார்த்தீங்கன்னா, டைல்ஸு, பாத்ரூம்பு எல்லாம் தர கிர எல்லாமே கட்டிங் கிட்டிங் எல்லாம் பாலிஷ் பண்ணி கிளீனான முறையில கையில குடுத்துட்டேன். ஏன்னா, ஒரு வீட்டுக்காரங்க ஒரு வேல குடுத்துட்டோம்னா, ஒவ்வொரு ஆளுக்கும் அவங்க தேடிக்கிட்டு இருக்க முடியாது. மரு சஸ்தா பொறுத்தளவு ஒப்படைச்சிட்டிங்கன்னா, பில்டிங்க பொறுத்தளவு ஏ டூ இசட் எலக்ட்ரிஷியன், பிளம்பிங்கு, கார்பெண்டரு,
தர பாலிஷு எல்லாத்துக்குமே நம்ம ஆள் வச்சுருக்கோம். ஏன்னா ஒவ்வொரு சின்ன வேலையா இருந்தாலும், பெரிய வேலையா இருந்தாலும் பண்ணி கையில குடுத்துருவோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டென்சில்ஸு பார்த்தீங்கன்னா நம்ம மெட்டாலிக்கில தான் பண்ணுவோம். என்னான்னு பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கையிலே தெரியும், தனியா தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு எவ்வளோ பழசா இருந்தாலும் புதுசா பண்ணி கையில குடுக்குறது தான் நம்ம வேலை. உங்களுக்கு ஏதோ ஒண்ணு தமிழ்நாட்டுக்குள்ள எந்த ஊரா இருந்தாலும் பரவால்ல. எவ்வளோ மோசமான தரை இருந்தாலும், செவுரு இருந்தாலும் பரவால்ல. எப்படி ஆல்ட்ரேஷன் பண்ணி என்ன முறையில செஞ்சு நல்ல முறையா பண்ணி குடுப்போம். நம்மகிட்ட ஆளுகளும் பார்த்தீங்கன்னா, பூராமே அனுபவம் உள்ள ஆளுக தான். ஒரு பூச்சிய உடைக்கிறோம்னா, எந்த இடத்துல பைப் லைன் வருது, என்ன பண்ணுதுன்னு கணக்கு பண்ணி தான் நம்ம செய்வோம். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த மாரி எதுவும் வாட்டர் ப்ரூஃபிங், பில்டிங் ஆல்ட்ரேஷன்னு பண்ணி புதுசா கையில குடுக்கணும்னா, எத்தனை வருஷம் பில்டிங்கா இருந்தாலும் பரவால்ல. எங்க கையில குடுத்தீங்கன்னா, இந்த மாரி புதுப்பிச்சு கையில குடுத்துருவோம். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம மறு ச ச யூடியூப் சேனல சப்ஸ்கிரைபர் பண்ணாத ஆளுங்க தயவு செஞ்சு பண்ணுங்க. உங்களுக்கு எந்த ஊரா இருந்தாலும் நாங்க வந்து பண்ணி குடுக்குறோம். நன்றி, வணக்கம்.